நிறைய குழந்தைங்க ஃபுல்லாக விளையாடிட்டு நைட்டு தூங்குற நாளில் வர்ற பெயினை தான் growth பெயின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. குழந்தைங்க யூஸ்வலாக அவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே வந்துட்டு இந்த நைட் டைமிங்கில் தான் நடக்கும். ஸோ அதோட குருத்தெலும்பில் அதிகமாக ரத்த ஓட்டம் போகும்போது அவங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய குழந்தைகள் என்ன சாப்பிட்றாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த விட்டமின் டி மட்டுமே நிறைய குழந்தைங்களுக்கு தட்டுப்பாடு ஆகும்போது ரிக்கெட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளும் வருது. வணக்கம், நான் உங்கள் எலும்பியல் மருத்துவர் டாக்டர் சுரேஷ்குமார், வீவல் ஹாஸ்பிட்டல், நாகர்கோவில் கிளை. நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைங்க பொதுவாக தூங்குறாங்க சார், நைட்டு தூக்கத்தில் எழுந்துச்சி அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய வியாதியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்துட்டு நிறைய குழந்தைங்களுக்கு வர்ற ஒரு காமன் ப்ராப்ளம் தான். இது வந்துட்டு growth பெயின் வந்துட்டு இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இந்த growth பெயின்னா என்ன, எதனால் வருது, இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய குழந்தைங்க ஃபுல்லாக விளையாடிட்டு நைட்டு தூங்குற நாளில் வர்ற பெயினை தான் growth பெயின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. குழந்தைங்க யூஸ்வலாக அவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே வந்துட்டு இந்த நைட் டைமிங்கில் தான் நடக்கும். ஸோ அதோட குருத்தெலும்பில் அதிகமாக ரத்த ஓட்டம் போகும்போது அவங்களுக்கு தேவையான அளவு சக்தி இல்லாதன்னா அதனால் வர்ற பெயினை தான் இந்த growth பெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த growth பெயின் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து குறைபாடு. இந்த கால்சியம் சத்து குறைபாடு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய குழந்தைகள் என்ன சாப்பிட்றாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுடைய தேவையான அளவுக்கு கால்சியம் கிடைக்குதாங்க கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ யூஸ்வலாக வேலைக்கு போகிற பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் வந்துட்டு தினமும் ஒரு 2 டம்ளர் பாலாவது எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். அதை தவிர அவங்களோட உணவுகளில் முட்டை, கீரை வகைகளில் முக்கியமாக இந்த அகத்துக்கீரை, முருங்கைக்கீரை இது வந்துட்டு கட்டாயமாக அவங்களுடைய உணவில் போய் சேருதாங்கிறது பார்த்துக்கோங்க. அதை தவிர நான்வெஜ்ஜஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மீன் வகைகள், நண்டு, இறால் இந்த மாதிரி வகைகளில் எடுத்துக்கலாம். இதை தாண்டி முளைக்கட்டிய ராகி, கருப்பட்டி இந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப நல்லது. இதில் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய கால்சியம் சத்து குறைபாடை வந்துட்டு தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு முக்கியமான ஒரு விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. இந்த 2 கால்சியமும் விட்டமின் டியும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க. இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு இருந்தாலும் நமக்கு கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படலாம். இந்த விட்டமின் டி எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்லைட்டில், அதாவது சூரிய ஒளியில் வர்ற இதிலிருந்து தான் நமக்கு அதிகமாக கிடைக்குதுங்க. இந்த சன்லைட் வந்து முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு 15 நிமிஷமாவது காலையில் ஒரு வாக்கிங் மாதிரியோ ஒரு 15 நிமிஷமாவது குழந்தைங்களை வெயிலில் காமிக்கிறது மூலமாக நமக்கு இந்த விட்டமின் டி வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும். இந்த விட்டமின் டி மட்டுமே நிறைய குழந்தைங்களுக்கு தட்டுப்பாடு ஆகும்போது ரிக்கெட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளும் வருது. ரிக்கெட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, குழந்தைங்களுடைய கால் பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கும். அது எல்லாமே நம்ம வந்துட்டு சாதாரணமாக இந்த விட்டமின் டி மூலமாகவே நம்ம வந்துட்டு தடுத்துடலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பாட்டு மூலமாகவே கொண்டு போகிறது மூலமாக குழந்தைங்களுக்கு வர இந்த growth பெயினையும் தடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த பெண்ட் லெக்ஸ், அதாவது கால் வளைவு, இந்த கால் இதையும் வந்துட்டு நம்ம தடுத்துடலாங்க. இந்த ரெண்டையுமே நம்ம வந்துட்டு தடுக்கிறதுக்கு இந்த உணவு முறைகளிலே நம்ம கொண்டு போயிடலாம். இதை மீறி உங்கள் குழந்தைகள் தொடர்ந்து அழுகுறாங்கன்னா நீங்கள் கட்டாயமாக நான் சொன்ன இந்த உணவு முறைகளை வந்துட்டு கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. இல்லை உங்கள் அருகில் இருக்கிற பீடியாட்ரிஷியனையோ இல்லை ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனையோ போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.